அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை துவங்கக்கூடிய தக்பீருக்கும் தொழுகையில் ஓதப்படும் கிராத்திற்கும் இடையே சற்று நேரம் மௌனமாக இருப்பார்கள். இது குறித்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். தொழுகையை துவங்கக்கூடிய தக்பீருக்கும் கிராத்திற்கும் இடையே சற்று நேரம் மௌனமாக இருக்கிறீர்களே, அந்த நேரத்தில் என்ன சொல்வீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க சௌபுல் அபியலு மினத்தனஸ், அல்லாஹும் மக்சில் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் என்ற பிரார்த்தனையை கூறுவேன் என பதிலளித்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 744. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையின் துவக்கத்தில் ஓத வேண்டிய பிரார்த்தனைகளாக ஹதீஸில் இன்னும் சில வாசகங்களும் கற்றுத்தரப்பட்டிருக்கின்றன. இந்த ஹதீஸில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பாவ மன்னிப்பிற்குரிய பொருள் நிறைந்த மிகச்சிறந்த பிரார்த்தனையாக இது அமைந்திருக்கிறது. எனவே இந்த வாசகங்களை ஒருவர் மனனம் செய்து தம்முடைய தொழுகையின் ஆரம்பத்தில் ஓதிக்கொள்வது நபி வழியாகும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.